அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடன் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சூரியன் சஞ்சரிக்கின்றார்கள். 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேதுவும், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகுவும், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையில் இருக்கின்றார். உடல் நலம் சீராகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆடம்பர கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். யோசிக்காமல் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள நேரலாம். மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவீர்கள். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவாலும் நட்பாலும் அலுவலகத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் ஈடுபட வேண்டும். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் குறுக்கீடுகளும் தோன்றும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். பெண்மணிகள் மன நிம்மதியை காண்பீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை துவக்குவீர்கள். மாணவர்கள் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவீர்கள். மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரையாதிபதி குருவோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே விரயத்திற்கு ஏற்ற தனவரவு வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ திருமண வயதடைந்த உங்கள் பிள்ளைகளுக்கோ வரன் பார்த்து கொண்டிருந்தால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும். இடம் பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நேரம் இது. மேலும் மாத தொடக்கத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் வக்ர இயக்கத்தில்
இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே இந்த காலத்தில் சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறையலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். வேலை பளு கூடும். மேல் அதிகாரிகள் உங்கள் மீது கூடுதல் பொறுப்புகளை சுமத்தலாம். கொடுக்கல் வாங்கலில் சில பாக்கிகள் மனதை உறுத்தும். அதே நேரத்தில் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார யோகம் உண்டு. மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது மிகுந்த யோகம் தரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நினைப்பீர்கள். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கிரனின் ஆதிக்கத்தால் சொத்து விற்பனையும் அதன் மூலம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபமும் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களின் செல்வாக்கு உயரும். மாணவ மாணவிகள் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். விரயங்கள் அதிகரிக்கும். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் மறையும். தம்பதியினர் இடையே ஒற்றுமை மேம்படும். அக்கம்பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பார்கள். புதிய சொத்து வாங்குவதற்கான அனுகூலம் உண்டு. தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் மீதான அவப்பெயர் மறையும். செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் இருக்காது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு காண்பீர்கள். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் வரலாம். வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரிகள் புதிய தொழில் தொடங்க அதிகமாக பணம் போட வேண்டாம். பண முதலீட்டை விட அறிவு முதலீட்டை போட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டும். தங்கம், வெள்ளி, வைரம், நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு பெண் பின்னணியாக இருப்பார். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கலைஞர்கள் சிறப்படைவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொதுநல சேவகர்கள் சீரான நிலையில் இருப்பீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். மாணவர்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். விவசாயிகளுக்கு பாசிப்பயறு, நெல், கொண்டைக்கடலை, மஞ்சள், பழ வகைகள் நல்ல வருவாயை கொடுக்கும். கால்நடை செல்வம் பெருகும். பசு வளர்ப்பில் போதிய வருவாய் பெறுவீர்கள். பால் பண்ணை மூலமும் நல்ல வருவாய் கிடைக்கும். புதிய வழக்கு எதிலும் சிக்க வேண்டாம். பெண்களுக்கு உற்சாகம் பிறக்கும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை ஏற்படும். தடைபட்டு வந்த திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. உடல் நலம் மேம்படும். மேஷராசி அன்பர்கள், பத்ரகாளி அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றுங்கள். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்யுங்கள். ராகுவுக்கு பிரத்யேக அர்ச்சனை செய்யலாம். நீல ஆடை தானம் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு உளுந்து தானம் செய்யுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.